மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப் நம்ம இந்தியா ஜெயிச்சு ஒரு 2 நாள் தான் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நிலமையில தான் இந்த சோஷியல் மீடியா பக்கம் போனோம் அப்படின்னா திடீர்னு ஹேஷ்டேக் ஃபிக்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இந்தியா லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்துச்சு. சரி, நான் வேற ஏதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் சும்மா அதை கிளிக் பண்ணேன். பார்த்தா இந்தியாவில் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபைனல் மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபிக்ஸிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உடனே எப்பா ஆரம்பிச்சிட்டானுங்கப்பா இவனுங்களுக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, 2015 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல இந்தியா பாத்தீங்க அப்படின்னா தோத்து வெளியில வருவாங்க ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டா. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்பதான் வந்துகிட்டு இருந்துச்சு பரவலா. அப்ப இந்த ஃபார்வர்டு மெசேஜ் எல்லாம் வரும். ஸோ அப்பையில எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் படித்தேன். என்ன அப்படின்னா, இது மாதிரி அப்போ நடந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கு, அதனால திருப்பி இந்த மேட்சை நடத்த போறாங்க ஐசிசி, அதில் இந்தியா ஜெயிச்சா ஃபைனல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற நான் நம்பி போயிட்டு காலேஜில் சொல்லி நிறைய அசிங்கப்பட்ட மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு அப்பையிலேருந்தே. ஸோ எப்போவுமே அப்போனா ஒரு மேட்ச் அப்படின்னா அதை ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க யார் ஜெயிச்சாலும். ஆனால் குறிப்பாக இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இதை சொல்கிறது யார் தெரியுமா, ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியை சேர்ந்த தேவையில்லாத ஒரு தற்கொலை ஃபேன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சில தற்கொலை ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் எவ்வளவோ நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க இந்தியாவுக்கு. நம்ம சேனலை வாட்ச் பண்ணுற ஆடியன்ஸே அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இதை தாண்டி இந்தியா மேலே அவ்வளோ வெறுப்ப கக்கக்கூடிய ஒரு சில ஃபேன்ஸும் இருக்காங்க. அதில் ஒரு சில ஃபேன்ஸ் இவங்களாம் தான் இதை பரப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சூரியகுமார் யாதவ் ஒரு கேட்ச் பிடிச்சாரு பார்த்தீங்களா, அந்த கேட்ச் கேட்சே கிடையாது, அது சிக்ஸு. அவர் காலை அந்த போட்டிருந்த குஷனில் வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு கும்பல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா இந்த வீடியோட ரீப்ளே பாருங்க, 4 லைனை விட்டு அந்த குஷன் நகர்ந்து இருக்கு, ஸோ இது முன்னாடியே நகர்த்தி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இது ரெண்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே நடந்தது வேர்ல்டு கப் மேட்ச், சாதாரண ஒரு டோர்னமெண்ட்லாம் கிடையாது. அவ்வளோ டிவி வச்சு அவ்வளோ கேமரா வச்சு ரொம்ப 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 நல்லா பார்த்துட்டு தான் அந்த டிசிஷனே கொடுத்தாங்க. அண்ட் நமக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு, அவர் அந்த குஷனில் காலெல்லாம் வைக்கவே இல்லை. ஓகே, அவர் அழகாக பிடிச்சி தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னொரு பார்வையில் பார்க்குறப்ப அந்த குஷன் நகர்ந்து இருந்துச்சு, அந்த பிச்சில் அந்த 4 லைன் அப்படியே தெரிஞ்சிச்சு, ஆனால் அந்த குஷன் நகர்ந்து இருந்துச்சு, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வேலிட் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். இதை விவாதிக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களும் இருக்கு, அதை நான் சொல்றேன். என்ன மேட்டர் அப்படின்னா, நீங்கள் எந்த கிரவுண்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டான 4 லைன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போட்டு வச்சுருப்பாங்க அது மாதிரி. ஓகே, ஆனால் அன்னைக்கான மேட்ச் பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாற்றுவாங்க, பவுண்டரியோட அந்த இதை பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க. இது நீங்கள் நல்லா கிரிக்கெட் உத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். டிஎன்பிஎல் பார்க்குறப்போ அதோட பால் வெயிட்டும் அதோட பவுண்டரி லைனும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், அது சேப்பாக்கில் ஆனாலும் சரி. ஓகே, ஸோ ஒவ்வொரு மேட்ச் பொறுத்த மாதிரியும் ஒவ்வொரு பிச்சுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த பவுண்டரி லைனை மாற்றுவாங்க. ஏன்னா நீங்கள் இப்போ சிம்பிளாக சொல்லணுங்க, ஒரு சென்டர் பிச்சில் விளையாடுறீங்க அப்படின்னா அப்போ வேற பவுண்டரி லைன் வைக்கணும், அதே பக்கத்தில் இருக்கிற பிச்சில் விளையாடுறீங்க அப்படின்னா அதுக்கு வேற பவுண்டரி லைன் வைக்கணும். ஓகே, ஸோ அந்த பவுண்டரி கோடு போட்டிருந்தது உண்மைதான், ஆனால் அது இந்த மேட்சுக்கு போட்ட கோடெலாம் இல்லை, அது காமனாக கிரவுண்டில் உள்ள ஒரு கோடு தான். அந்த குஷன் இருந்தது தான் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டரி லைன். ஓகே, ஸோ அவங்க அதை நகர்த்திலாம் வைக்கவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பிச்சுக்கு விளையாடுறப்பையும் அந்த பவுண்டரி லைன் அதுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர்ஸ் வச்சுருப்பாங்களே, 62 மீட்டர் முன்னாடி இந்த லெக் சைடு 62 மீட்டர், இங்கிட்ட 58 மீட்டர், பின்னாடி 50 மீட்டர், இப்படிலாம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கு வச்சிருப்பாங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை நகர்த்திட்டு தான் இருப்பாங்க. இது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபேக் பண்ணியோ இல்லை இந்தியா காசு கொடுத்தோலாம் ஜெயிக்கலை. ஓகே, இன்னும் ஒரு சில பேர் இன்னும் இதாக போயிட்டு இல்லைங்க இது ஃபிக்ஸிங் மேட்ச் தான், முன்னாடியே பிசிசிஐ நிறைய பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், என்ன அப்படின்னா 2013 நம்ம ஒரு ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சோம். வேர்ல்டு கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 51 வேர்ல்டு கப், அதுக்கு முன்னாடி 2007 இனாகுரல் T20 வேர்ல்டு கப்பில் தான் நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா கப்படிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு கப்படிக்க. இந்தியா கிட்ட 2008லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அதிக பணம் அந்த போர்டு கிட்ட இருக்கு. எஸ், ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் போர்டு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ரிச்சஸ்ட் போர்டு லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் இருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ வருஷத்தில்
எப்பயோ காசு கொடுத்து எவ்வளவோ ஐசிசி டிராஃபி வந்து ஜெயிச்சுட்டு போயிடலாம். அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி பண்றது, காசு கொடுத்து ஒரு ஃபைனலை ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாட்டினா வேற லெவல்ல இதா கேஸ் ஆயிரும். அது பண்ணவும் முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. ஓகே, பட் ஐசிசி சம்டைம்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஃபேவரா சில ஷெட்யூல் வேணா வைக்கலாம், இல்ல அவங்களுக்கு பெருசா டிராவல் இல்லாம வைக்கலாம். இது வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி வேணா ஏதாவது பண்ணலாமே தவிர ஒரு மேட்சை ஃபிக்ஸ் பண்ற அளவுக்குலாம் அங்கே யாருக்குமே எதுவுமே திறமையும் கிடையாது, ஒரு வித இதுவுமே கிடையாது. ஸோ அதனால வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. நான் ஃபர்ஸ்ட்லேயே ஒரு பாயிண்ட் சொன்ன மாதிரி இந்தியா ரிச்சஸ்ட் போர்டு. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எப்பயோ எவ்வளவோ வேர்ல்டு கப்பு எவ்வளவோ ஐசிசி டிராஃபிஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் 17 வருஷம் ஆயிருக்கு. ஸோ ட்ரூவாக அங்கே போய் விளையாண்ட ஒவ்வொரு பிளேயர்ஸையும் நம்ம அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இந்தியன் பிளேயர்ஸ், நம்ம இந்தியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், அதெல்லாம் நான் இங்கே சொல்ல வரல. பட் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் உங்களை அவங்க ரெப்ரசன்ட் பண்ண போகிறது இல்லை. உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்தியாவுக்காக ஆடுற பிளேயர்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்க அங்கே ஜெயிக்கிறப்போ அது நம்மளோட வெற்றியும் தான், அவங்களோட வெற்றி மட்டும் இல்லை. சிம்பிளாக சொன்னார் ரோஹித் சர்மா. இதுக்காக வந்து என்னைய மாதிரியே மில்லியன் கணக்கான ஃபேன்ஸ் வந்து பில்லியன் கணக்கான ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மூமெண்ட்டுக்காக. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்போ ரொம்ப நைட் இந்தியாவில், ஆனால் அவங்க கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா இது அவங்களோட வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்படியெல்லாம் பண்ணுறவங்கள நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் மட்டும் இதை சொல்லலை, நிறையா இந்தியன் ஃபேன்ஸ் கூட இதை சொல்லி ராபின் உத்தப்பாட்டை திட்டலாம் வாங்கினாங்க. அஸ்வினோட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப 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 சில்லியாக இருக்குது. அண்ட் அதை பண்ணவும் கூடாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அவங்க போயிட்டு இருந்து விளையாண்டு இது சூரியகுமார் சொல்கிறாரு, நீங்கள் 2 மாதமாக உங்களுக்கு தெரியல, ஆனால் நாங்கள் 2-2.5 வருஷமாக இதுக்கான உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த 2022 வேர்ல்டு கப் முடிஞ்சதுலேருந்தே நாங்கள் இதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு. ஸோ இட்ஸ் நாட் அ நார்மல் திங். ஓகே, அதை போயிட்டு ஜெயிச்சுட்டு வர்றது, தயவு செஞ்சு செலிப்ரேட் பண்ணலனாலும் அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க. அது ரொம்ப 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 தப்பாக இருக்குது. அண்டு சில தற்குறிஸ் இதுக்கு கீழே வந்து கமெண்ட் போட தான் போகிறீங்க, நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. அதை பற்றிலாம் வந்து நம்ம எதுவுமே பேச போகிறதில்ல. ஃபைனலி இந்தியா வான் த வேர்ல்டு கப் ஆஃப்டர் 17 இயர்ஸ். இன்னும் பல நாள் அதை நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஐ திங்க் வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிளேயர்ஸ் எல்லாம். இந்தியாவில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்குது. பிசிசிஐ 125 கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் அமௌண்ட். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வேல்யூ சீரியஸ்லி. அண்ட் 2-3 முக்கியமான தலைகள் ரிட்டையர் ஆயிருச்சு. அண்ட் இதுக்கப்புறம் T20 ஃபார்மேட்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம ஃபர்தராக வேறு வீடியோவில் பேசலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த T20 வேர்ல்டு கப் 2024 ஃபைனலில் என்ஜாய் பண்ணீங்க, அண்ட் உங்களோட தாட்ஸ் இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அதில் உங்களோட சஜஷன்ஸும் எனக்கு ரொம்ப தேவை. என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் வீடியோஸ் போடலாம், என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அனுதன் பா ஃப்ரம் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி. வணக்கம்.